சிலு சிலுவென்று பூங்காற்று. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதுங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 1:1 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் கிரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவிலே இருக்கும். ஸோ நீங்கள் தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க, தேவையில்லை அப்படின்னா அதை மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக வேறு ஆடியோ ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு பாருங்கள், 2 செட்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கீழே 50 இருக்கும், அதை வந்து ஒரு 55ல் வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கொஞ்சம் ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க, லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற அளவுக்கு கரெக்டாக பேக்ரவுண்டில் அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கணும். இப்போ ரைட் சைடே பாருங்கள் கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் அளவுக்கு மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஃப்ரேம் அளவுக்கு கரெக்டாக வந்து கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டும் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் லைட்டாக கம்மி பண்ணணும்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு தேவை அப்படின்னா தான் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டா கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், அதில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்து -100ல் கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் அனிமேஷன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பல்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு டாட்டா கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் இன்னொரு ஃபோட்டோ கலர்ஃபுல்லாகவும் உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகி ஷோ ஆகும். லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் சொல்லிடுறேன், ஆடியோ வந்து உங்களுக்கு அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்லேயே இருக்கும். நீங்கள் அதை தேவை அப்படின்னா அதே ஆடியோவை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லை வேறு ஆடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் ஆடியோவை அதில் இருக்கிற ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணுற ஆடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.